வணக்கம் நேயர்களே. இப்போ அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு வார ராசி பலன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எப்போதுமே சொல்கிறது தான், இப்போது ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு மகர லக்னம் விருச்சிக ராசிக்கான பலன்கள், விருச்சிக ராசியாக இருக்குன்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள். அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களது தசா புத்தி அந்தரங்கள் என்ன நடக்குதுங்கிறது அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த பலன்கள் ரொம்ப சிறப்பாக அமையுங்க. கண்டிப்பாக பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு உங்களது ராசி செவ்வாய் 8ல் இருக்கார். 8ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்போது 8ஆம் இடம்ங்கிறது 1 8 போதே இந்த செல்ஃப் ஆப்பு, தனக்குத்தானே ஆப் வச்சுக்கிறங்கிற ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். யாரால் இந்த மாதிரி ஆப்புகள் ஒரு டென்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னும் போது புதனுடைய சாரத்தில் போகும்போது தந்தை சார்ந்த உறவுகளாலும் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்கள் வருவதற்கான வாய்ப்புகள், உயர் கல்வியில் இருக்கவங்களுக்கு சின்னதாக ஐயோ இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பயங்களும் தயக்கங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிற பிளானட்னும் போது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் உங்களது ராசியிலே குரு வக்கரமாக போகிறது. குரு வக்கரமாக போய் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கடன் தொல்லை இருக்குதோ கொஞ்சம் கடன்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா யாரோ தந்தை சார்ந்த உறவுகள் சும்மா கோர்ட்டு கேஸு இது மாதிரி வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள், இல்லைன்னா ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கொஞ்சம் சிக்கலோடு இருக்கிறவங்க கொஞ்சம் அடித்து பிடிச்சி ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மேற்பதவிகளுக்காக ஒரு உத்தியோகத்திற்காகவும் நம்ம கொஞ்சம் போராடுறது, அதனால் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல உயர்வு இருந்தாலும், வேலையில் நல்ல உயர்வு இருந்தாலும் கொஞ்சம் சின்ன ஒரு புத்தி தடுமாற்றம், ஒரு ஸ்ட்ரெஸ் போகிறதை நம்ம தவிர்க்க முடியாது. காரணம் குரு கேதுடைய சாரத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது யாரை மேஜராக பாதிக்கும்? மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே நேரத்தில் குரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும். பட் மற்றபடி பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குமானா கிடையாது. பெரிய ட்ராபேக்ஸ் எதுவுமே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். 2ஆம் அதிபதியான சுக்கிரன். 2ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அந்த 7ஆம் அதிபதியிலேருந்து இப்போ 8க்கு மாறிடுறார். 8க்கு மாறினதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும்போது 7 இருக்கிற வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே 24ஆம் தேதிக்கு மேலே அவர் 8க்கு மாறும்போது சின்ன ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குருடைய சாரத்தில் போகும்போது ஒரு டிலேனஸ் இருக்கும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நடக்காமல் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஏன்னா சுக்கிரன் குருடைய சாரத்தில் போகும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாமே கைகூடி வந்துச்சுங்க. ஆனால் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், கொஞ்சம் காலம் தாமதம் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் இப்போ ஜாகிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை ஏதோ நம்ம கேர்லெஸ்ஸாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் அதில் போய் மாட்டிக்கூடாது. கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது யாருக்கெல்லாம் மேஜராக பாதிக்கும் அப்படின்போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க. 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறது. 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னும்போது 9ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் கேதுடைய சாரத்தில் போகிறார். அதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம் போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் சின்ன ஒரு நெருக்கடிகள், கொஞ்சம் கடன் சம்மந்தமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, புதிய கடன் பத்திரங்கள் கையெழுத்து போடுறது, கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது போஸ்டல் டேட் செக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான இப்போ நிறைய இருக்குது. அதே நேரத்தில் புதன் கேதுன்னும் போது நிறைய கொஞ்சம் டாக்குமெண்டேஷனால் கொஞ்சம் பணம் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். அதே நேரத்தில் தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது அப்பாவுடைய சொத்துக்களை கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி சந்திரன். 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அள்ளி தருவார். அதில் எந்தவித மாற்றங்களையும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் மிகுந்த ஒரு வெற்றியை தருவதற்காகவும் வண்டி வாகனங்களால் வியாபாரம் பண்ணுறவங்களும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது. 5ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் அது சூரியன் கேதுடைய சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் சின்ன நெருக்கடிகள் வரலாம். கொஞ்சம் அந்த ஒரு பகை உணர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள், கோர்ட்டு கேஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்களாக இருக்குங்க. இது யாருக்கெல்லாம் நடக்க மாட்டேங்குது? மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் மேஜராக இருக்கும். மற்றவங்களுக்கும் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது.
6ஆம் அதிபதி புதன். 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். ஆனால் வேலையில் வந்து அந்த நெருக்கடிகளாம் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிறத வந்து எந்தவித ஐயமும் இல்லை. அதனால் வந்து நெருக்கடிகள் இருந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நோ பெயின் நோ கெயின்ங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்கலாம். கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அதீதமாக கடன் எல்லையை மீறி போதும் அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பயப்படுறவங்க வந்து லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது அந்த இந்த ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. 6ல் வந்து கேது இருந்து அது செவ்வாயுடைய சாரத்தில் போகிற ஒரு காலகட்டங்கள் வந்து வேலையில் இருக்கவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சில பேருக்கு வந்து வேலை பறிபோவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 7ல் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது இந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 24ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்தாருக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன கருத்தோ பேதங்களோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதெல்லாம் 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து 24ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் அப்பா சம்மந்தமான உறவுகளால் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு சிக்கல்கள் காரணம் ஏன்னா நம்ம தான் காரணங்கிறத முதல்ல மெயினாக பார்த்துக்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து கடன் உபாதைகள் தாய்மாமன் உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஸோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் ரத்தத்திலும் நரம்புகளும் ஒரு சின்ன ஒரு குழப்பங்கள் வந்து சரியாகிறதுக்கு அதுக்காக மெடிசன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு ஏற்படலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. 9ஆம் தேதி ராசியிலே வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் அந்த சின்ன வேலையில் சம்மந்தமான விஷயங்கள் ட்ராவல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பிரச்சனைகளோ கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுங்க. ஸோ அதுவரை கொஞ்சம் வந்து கூலாக இருங்க காமாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து 10ஆம் அதிபதி சனி வந்து 11ல் இருப்பது பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் ராகுடைய சாரத்திலும் அந்த லாபத்திற்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய லாபத்தையும் பெரிய வெற்றியையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். கண்டிப்பாக இறைவனுடைய பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை கைவிடாதீங்க. ரிஷபராசிக்கு வந்து உங்களது ராசியாக சுக்கிரன் 6ல் இருக்கும்போது நல்ல ஒரு வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து சுக்கிரன் வந்து அது குருவின் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் டிலேடாக வேலை நடக்கிற மாதிரி விஷயங்களும் நிறைய நடக்கும். சரி யாருக்கெல்லாம் நடக்கணும்போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து 8ல் இருக்குது. ஸோ 8ல் வந்து கேதுடைய சாரத்தில் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் குடும்ப பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சின்ன இடைஞ்சல்கள் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து அந்த கேதுவுடைய சாரத்தில் வந்து குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு நபர்கள் வந்து நம்ம நுழைஞ்சு கட்டைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் வந்து சில விஷயங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்களும் உங்களுக்கு முயற்சிக்கு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வார கடைசியில் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி என்ன சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியனும் 8ல் வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெட்ரோல் விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஒரு பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கும் உங்களுக்குமே குழந்தைகள் விஷயங்களால் வந்து நிறைய கருத்து பேதங்கள் வரும். ஸோ குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அதுங்க ஏதோ சொல்ல போய் அதனால் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப பர்ஃபெக்டாக கொஞ்சம் பார்த்து ஒரு பசங்க எதாவது பேசினா கூட அடக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை பார்த்துருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி முதலே சொல்லும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் இருக்கும். நல்ல ஏற்றங்கள் தான் கொஞ்சம் டிலேடாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். வார 24ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சின்ன விஷயங்கள் வந்து வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய டே டு டே லைஃப்பில் வந்து என்ன அன்பு பாசம் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிறதை தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா செவ்வாய் புதனுடைய சாரத்தில் போகும்போது 8ல் இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு குடும்ப சிக்கல்கள் குடும்பம் சம்மந்தமான அவங்க குடும்பத்தை இவங்க திட்டத்தை இவங்க குடும்பத்தை அவங்க திட்டத்தை மாதிரி விஷயங்களால் கொஞ்சம் சிக்கல்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்.
அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவுலையும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அதனால் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் தான் நடக்கும். மற்றவங்களாம் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 8ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 12 வக்கரமாக இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ ஏதோ ஒரு பிரயாணத்தில் போகும்போது நமது பொருட்கள் களவாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இல்லைன்னா ஒரு கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பர்ஃபெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்போது உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி யந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். அதே நேரத்தில் 8இல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் கிட்டத்தட்ட வந்து புதன் சூரியன்லாம் இருக்கும்போது அது ஒரு அஸ்தங்கமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களாக கொஞ்சம் விஷயங்களில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. எதாக இருந்தாலும் கொஞ்சம் மௌனமாக ஒரு ஒழுங்காக பார்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இல்லைனா கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏறிடும். 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதனால் நல்ல லாபங்கள் வரும்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் 11இல் இருக்கும்போது பெரிய லாபங்களும் பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும். அந்த வாய்ப்புகள் பெரும் வாய்ப்புகள் பெரிய ஒரு வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 12இல் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகளை கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து அந்த காலதாமதம்ங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்தாலும் ஸோ இருந்தாலும் 8 12 போது மறைமுகமாக வெளியில் வந்து யாராச்சும் உங்களுக்கு முகம் தெரியாதவர்கள் வெளியில் வந்து அதாவது என்ன சொல்கிறது மூஞ்சிக்கு நேராக தெரியாமல் பின்னாடி போய் பேசுவாங்களா. ஸோ அந்த மாதிரி கோல் மூட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து 5இல் வந்து கேது இருக்கும்போது குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் வரும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து உங்களது ராசிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் இருக்குது. அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த நிலம்புடன்கள் சார்ந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் அந்த வாக்குவாதங்களோ கொஞ்சம் விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். மனைவிக்கும் உங்களுக்குமே வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்களோ சின்ன சின்ன நெருக்கடிகளோ சின்ன சின்ன கேள்விகளோ எழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே நேரத்தில் வந்து 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வாரத்தில் வந்து முதல் வந்து ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கின்ற விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் வந்து வாரத்தின் ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதங்களை இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 7இல் இருக்குது. அதுவும் கேதுடைய சாரத்தை போகும்போது தந்தை சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன டிலேஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் இருக்கும்போது அதுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதுதான் ஒய்ஃபுக்கும் உங்களுக்குமே வந்து அம்மாவால் ஒரு சின்ன சின்ன தர்க்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் டே டு டே லைஃப்பில் இருக்கும். ஸோ உங்கள் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை பற்றி ஒய்ஃப் கொஞ்சம் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுடைய குருவின் சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். ஸோ அந்த லாபங்கள் கிடைக்குமான நல்ல லாபங்கள் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கூட ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல க்ரோத் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. பட் என்னென்னா குரு அக்கரமாக போகிறோன்னா இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை கொஞ்சம் இந்த லாபங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் பெரிய வெற்றியை நோக்கி போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. 6ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போதே பார்த்திங்கனாலே நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு வந்து 11இல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து அதாவது 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளித்தரும். மனைவியால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இதில் வந்து ஒரே சின்ன சிக்கல் என்னென்னா 7ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது எல்லாமே சிரமம். பட் இருந்தாலும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் நிறைய கேள்விகள் வரும். கொஞ்சம் சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும். அப்போ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு. அதை மட்டும் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. 7இல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 7 நாளே கொஞ்சம் காமத்திரிகோணம் சம்மந்தமான விஷயங்களை சம்மந்தப்படும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும்.
பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி வந்து அது வந்து சூரியனாக இருந்து அது வந்து நாளில் உள்ள கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடு, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி வந்து சனி வந்து 9ல் இருக்கும்போது அப்பா கொஞ்சம் வந்து முரண்டு பிடிக்கிற மாதிரியான விஷயங்களே கொஞ்சம் இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏற்றத்திற்காகவும் பெரிய மாற்றத்திலும் அலைச்சல்கள் ஜாஸ்தியும் வெளி மாநிலங்கள் வெளி வட்டாரங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடக்கும். 10ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா 10ல் ராகு புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பெரிய ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது வேலையில் இருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன செவ்வாய் வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக நடக்கும். பட் இருந்தாலும் அந்த வேலையில் வந்து ஏற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ். ஏன்னா அது கேது சம்மந்தப்படும் போது நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் சரியாவதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா விஷயமே வந்து 7ல் வந்து புதன் இருக்குது. காலபுருஷனுக்கு ஆரம்பிக்கும் தேவையில்லை ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும் சில பேருக்கு. ஸோ அந்த சந்தேகங்களை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், தந்தை சார்ந்த உறவுகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு விஷயங்களுக்கும் அப்பாவுக்கு வர வேண்டிய ஒரு பணமோ பொருளோ சொத்தோ வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் குரு வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் என்ன ஒன்று அது எதிர்பார்க்காத வகையில் வந்து ஒருத்தருடைய சப்போர்ட் கிடச்சி அதனால் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் தேதி வேலையில் இருக்கும்போது வேலையில் வந்து நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிற வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சிகள், குழந்தைகளோட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் கடைசியில் வந்து பெரிய வெற்றி வாகி சூடி உங்கள் பசங்க வந்து எல்லாத்துலையும் ஜெயிச்சுட்டு வரதை வந்து நம்ம பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பான விஷயம், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ பிரார்த்தனை, நான் எப்போதும் சொல்கிறதான், இறைவனை நினச்சி மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும். கடகராசி. ஸோ கடகராசி வந்து எப்படி இருக்கும் அப்படின் போது உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து 2 நாட்களுக்கு ஒரு மாதிரி அங்கங்கே போயிட்டு இருந்தாலும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் ரீதியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் வந்து ஒன்றும் பெரிய இதுக்காக வந்து வேலை செய்யாமலோ எதுவுமே செய்யாமல் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அன்றைக்கி வந்து ஒரு பாட்டிலில் வந்து கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிட்டே இருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டமங்கிற விஷயத்தை கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் சந்திராஷ்டமத்தை பற்றி ரொம்ப கவலைப்படணும்னு அவசியமே கிடையாதுங்கிறதா உண்மையான விஷயம். ஸோ அந்த வாரத்தின் திங்கட்கிழமை வாக்கில் வந்து கொஞ்சம் அந்த சந்திராஷ்டமன்ற விஷயம் வரனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்னும் போது உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சூரியன். 2ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. சில பேருக்கு வந்து உத்தியோக மாற்றம் ஏற்படும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குடும்பத்திற்காக ஒரு கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்களை விற்பனை பண்ணிடலாம் குடும்பத்திற்காக அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அது தேவைன்னா பண்ணி தானே ஆகணும். ஸோ ஒரு கடன் தொல்லை இருக்குங்க, அதனால் சொத்தை விற்றலான் இருக்காங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு வரும். ஸோ இதை யாருக்கெல்லாம் வரும் போது கடக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மறுபடியும் 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6லே வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய மாற்றங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல்கள் இருந்தாலும் ஒரு ஏரியாவில் இன்னொரு ஏரியா மாற்றங்கள், ஒரு ப்ரொமோஷன்ஸோ இல்லை ஒரு வேறு இடத்துக்கு வேலை மாற்றுதல் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்க நடக்கணும் மேஜராக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. 3ல் வந்து கேது. ஸோ கேது வந்து 3ல் இருக்கும்போது நிறைய தைரியங்கள் இருக்கும், நிறைய தனிமையில் போய் உட்காந்து யோசிக்கிற ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். சில பேருக்கு வந்து ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ ஆன்மீக சுற்றுலா போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, வெளியில் போய் சுற்றலாமா, அது கொஞ்சம் அந்த தெய்வப்பற்றுக்கெல்லாம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டு, வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்களை வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு பெரும் பணம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கடுவீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு. யாருக்கெல்லாம் வந்து
கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தொழிலில் நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது, அதுவும் வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட கல்வி விஷயங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு. அதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். ஸோ பசங்களுக்காக கொஞ்சம் அலைஞ்சி தெரிஞ்சு அவங்களோட வெற்றியை கண்டிப்பாக வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியுங்கிறத வந்து உணர்வீங்க. அதுக்காக நிறைய மெனக்கெடுவீங்கன்றது தான் உண்மையான விஷயம். 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஒரு வீடை பிளட்ஜ் பண்ணுறது, வீட்டை வந்து கொஞ்சம் அடமானம் கொடுக்குறது, லீஸ்க்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மைண்டில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் பர்சனல் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சனி. 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் அந்த குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன தகராறுகள், வார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புலாம், கொஞ்சம் இடம் பேசுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க அப்பாவை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வம்பு வழக்கடிகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வருமானம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், என்ன பண்ணுறது கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான். ஏன்னா வருமானம் பார்த்துன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அது கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது அப்பா சம்மந்தமான உறவுகளாக நமக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 9ல் ராகு வந்து தூர தேச பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், யாருக்கெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த வெளிநாட்டு பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள், வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு நல்ல விஷயந்தான். 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6-5ல் இருக்கும்போது 10-5 கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு சங்கடங்கள், ஒரு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள், தொழில் வந்து மிக மிக கவனம் தேவை. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒரு கேஷ் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அது பார்த்துருந்தாங்க. 11ஆம் தேதி சுக்கிரன் வந்து 4ல் நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள், அம்மா சம்மந்தமான விஷயங்களெல்லாம் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களோட ராசி அதிபதி சூரியன். ஸோ உங்களோட ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிற, அதுவும் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் வந்து பூர்வீகம் சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன ஒரு வார்த்தையில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். குழந்தைகளும் வந்து நம்மளை எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா 2ல் கேதுன்ற போது நம்மளே வந்து கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி சுச்சுவேஷனை உருவாக்கிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். 2ஆம் அதிபதி கேது வந்து செவ்வாயோடைய சாரத்தில் போகும்போது நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து பெருத்த லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு சின்னதாக ஒரு சலசலப்புகளை ஏற்பட்டு எல்லாமே வந்து ஆக்கப்பூர்வமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்லதாக நடக்கும். ஸோ நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாச்சும் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட அவுட் ஆஃப் கோர்ட் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் வந்து சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ல் வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா அது குருவுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னு 9ஆம் அதிபதி 9ல் இருக்கும். 8ஆம் அதிபதியோட குருவுடைய சாரத்தில் வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் போகிற இடங்களில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5-8ஆம் அதிபதி காதல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப டென்ஷன்ஸ் வரும். ஸோ குழந்தைகளாக வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணுங்கிறது மேஜராக நடக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்களாக நல்ல வருமானங்கள் வருவது, சொத்துக்களாக நல்ல ஏற்றங்கள் வருது, வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கெல்லாம் வரணும் போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு ஒரு வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸோ 5ல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய கிரகங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன், ஸோ சூரியனும் புதனும் வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல்கள், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வரலாம். குழந்தைகள் வந்து எதாவது இடவடமாக பேசுகிறது, நீங்கள் குழந்தைகிட்ட இதை இடவடமாக பேசுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான். சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் சரி, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சின்ன பெரிய லாபங்களை நோக்கி போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வரும். யாருக்கெல்லாம் வரும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் வந்து பெரிய பொருளாதார ஏற்றங்கள்லாம் சின்ன சின்ன ஒரு சலனங்கள் கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல வருமானங்கள் வருவதற்கான அமைப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத ரொம்ப வழக்குகள், குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கணவன் மனைவி நோட்டில் வந்து அவங்க குடும்பத்தை பேசிக்கிறனாலே திட்டுறனாலே ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. நம்ம லைஃப் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்களில் இருந்தீங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது சிம்ம லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஏன்னா வந்து ராகுடைய சாரத்தில் ராகு வந்து 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். 8ல் உள்ள ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது புதனும் வந்து 5ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து 8 வந்து 11 மற்றும் 2ஆம் அதிபதி குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், வாக்குவாதங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் தான். இது யாருக்கெல்லாம் நடக்கும் போது சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தாங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். 9ல் வந்து குரு வக்கரமாக இருக்கிறது வந்து 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிடிவாதங்கள், ஈகோ கிளாஷஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு, வாய் தகராறு வர்றதுக்கான வாய்ப்பு அப்பாக்கும் உங்களுக்கும் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சட்ட ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுலேயும் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ மற்றபடி வந்து பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள். அதுதான் 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நண்பர்கள் ரீதியான விஷயங்களை வந்து இப்போ கொஞ்சம் பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். யாரெல்லாம் சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 11 மற்றும் 2ஆம் அதிபதியான புதன், ஸோ 11 மற்றும் 2ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து நிறைய செலவுகள், நிறைய டென்ஷன்ஸ்லாம் இருந்தாலும் அடுத்த லாபத்தை நோக்கி உங்கள் பயணங்கள் செல்லும். ஸோ சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி 4ல் இருக்குது, அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை நினச்சி கொஞ்சம் வந்து நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோம், அதில் தப்பு பண்ணுறோம் உங்களே நீங்களே வந்து நொந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும். சில நேரத்தில் வந்து சில பேர் மேலே வந்து வெடுக்குன்னு உழறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது புது கடன் வாங்கலாமா, புதிய தொழில் தொடங்குறதுக்காக புதிய லோன் அப்ளை பண்ணி ஏதாச்சும் வந்து ப்ராஜெக்ட் போட்டு ஏதாவது பணம் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. யாருக்கு இது நடக்கும் அப்படின்போது கன்னி லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் இது நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதாவது கேதுவுடைய சாரத்தில் போகிறனால தான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும் நிலபுலன்கள், விற்பனை சம்பந்தமான விஷயங்களும் உங்கள் மண்டையில் நிறைய விஷயங்கள் ஓடும். அதுக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு நடப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து மேஜராக வந்து கன்னி லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க, செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியுடைய சாரநாதன். ஸோ அதனால் வந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஏன்னா அது கேதுன்னும் போதே அது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். ஸோ அம்மாவுடைய உடைய சொத்துக்கள், ஸோ ஏதோ ஒரு பூர்வீக சம்மந்தமான சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக இதற்கும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து சில பேருக்கு வந்து வண்டி வாகனங்களும் கொஞ்சம் செலவு வைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும், கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள், கேது தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது
உங்களுக்கு வந்து சொத்துக்களாக நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சொத்து விற்பனையாகாமல் இருக்குன்னா இந்த சொத்து விற்பனை ஆவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அதனால் ஒரு டென்ஷன் இருக்குமானா கண்டிப்பாக ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து அம்மாவுக்கும் உங்களுக்கும் இந்த கருத்து பேதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். காரணம் செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு வந்து புதனுடைய ஸ்தானத்தில் போகிறது. ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்க நடக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான குரு 8ல் வந்து வக்கரமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சில பேர் வந்து கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சில நேரங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சின்ன சின்ன லிட்டிகேஷன்ஸோ கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. 5ஆம் அதிபதி. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம்னா 4ல் வந்து 12ஆம் அதிபதி சூரியனும் போகிறார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடு பராமத்து வேலைகளில் வந்து கொஞ்சம் செலவுகள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் வரணும் போது கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி அடைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், அடுத்த லெவலில் வந்து முன்னேறி போவதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 6ஆம் அதிபதி சனி உங்களுக்கு ராகுடைய சார்ந்த போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருந்து கணவன் மனைவியினோட சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஈகோ, ஒரு கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னும்போது இது வந்து கன்னி லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே நேரத்தில் 7ல் வந்து ராகு. ஸோ 7ல் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது பிரிந்து சென்ற கணவன் மணி சேருவதற்கான வாய்ப்பு. இது யாருக்கு நடக்கணும் போது கன்னி லக்னமாக வந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கணவன் மனைவிக்கினோட இந்த ஒரு கருத்து பேதங்கள் நீங்கி சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ராகு தசா புத்தி அந்தரங்கள் கண்டிப்பாக நடக்கணும். ஸோ அப்போ தான் நடக்கும். ஸோ மற்றபடி 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும் தேவையில்லாத டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் சம்மந்தமான விஷயம், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் அது வந்து 8ஆம் அதிபதியுடைய குருடைய சாரத்தில் போகும்போது சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தும். எதாவது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது பெரும் பணம் தரேன், அப்புறமா தரேன், ஏதோ கொடுத்துட்றேன் அப்படின்னு ஏதோ வாக்குறுதிகளாக போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வேலையில் வந்து வெளிநாட்டில் இருக்கணும், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் தாங்க. 10ஆம் அதிபதி புதன் வந்து 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்குறதுக்கான லேண்டு டாக்குமெண்டேஷன் வைக்கலாம். ஸோ லேண்டை வந்து ஒரு ஷூரிட்டியாக கொடுக்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து 6ல் போகும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள், யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நல்ல ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு அபிவிருத்தி வருவதற்கான வாய்ப்புகள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான, மனசில் வந்து சின்னதாக ஒரு பயம் வருவதற்கான வாய்ப்புகள், கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது யாருக்கெல்லாம் வந்து கன்னி லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குது, சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வார இறுதியில் வந்து 8ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அந்த சந்திராஷ்டமங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது வந்து என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு சுகரு சால்ட் ரெண்டுமே போட்டு கலந்து அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த வயிற்றில் வந்து அந்த நீர் இருக்கும்போது அந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் எல்லாமே வருமானம் கண்டிப்பாக வருங்க. ஆனால் அதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து உழைக்கணும். ஸோ நல்ல உழைப்பு இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள், நல்ல பலன்கள்லாம் இருக்கும். அதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி சுக்கிரன் வந்து ராசியிலே ஆட்சி பலத்தோட இருக்கும்போது நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ பெரிய இடங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், அடுத்த லெவலுக்கு அதுக்கான விஷயங்கள் வேலை விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய பேருக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்போது துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது.
அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக இதே தான் நடக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன திசை நடக்குதுங்கிறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி 2இல் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு 2, 7 ஸோ ஆட்சி பலத்தோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதி புதன் வந்து 3இல் இருக்கும்போது 2, 3 ஒரு பரிவர்த்தனை அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது 2, 3 சம்மந்தப்பட்ட சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்போது நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ நான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது ராசியில் வந்து புதனுடைய ராசி அதிபதியாக போகும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து வெளி மாநிலம், வெளி நாடு செல்வதற்கான வாய்ப்புகள், அந்த ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். 3இல் வந்து கிட்டத்தட்ட சூரியன் 11ஆம் அதிபதி வந்து 3இல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் ஆனால் அதுக்கான அலைச்சல்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். யாருக்கெல்லாம் துலா லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய மாற்றங்கள் இருக்கும். பெரிய பெரிய மாற்றங்களை நோக்கி போவாங்க. நல்ல மாற்றங்கள், ஃப்யூச்சருக்காக நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் அது நல்ல வளர்ச்சியை நோக்கி போகுன்றது தான் உண்மையான விஷயம். அதே இடத்துல வந்து புதன் இருக்குது. ஸோ புதன் வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி வந்து 3இல் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு மூட் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். அப்பாவுக்கும் உங்களுக்குமே வந்து நிறைய சின்ன சின்ன கருத்து பேதங்கள், அம்மாவுக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து பேதங்களை அம்மா கோச்சிட்டு போகிறதில்ல, நீங்கள் அம்மாக்கிட்ட கோச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க இது மேஜராக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்பொழுது தாய் சார்ந்த விஷயங்கள் நல்ல டெவலப்மெண்ட், நல்ல ஒரு க்ரோத் இருப்பதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதில் வந்து சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. 5இல் வந்து சனி வந்து 6ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறது, அடுத்த லெவலில் வந்து முன்னேறி போவதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி குரு வந்து 7இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். 6இல் உள்ள கிரகம் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்களோ வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாஇருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் விசா வர்றது, மற்றபடி வந்து ஒரு இடம் மாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வேற்றுமொழி பேசுகிற ஒரு இடமோ வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாகும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்போது 7ஆம் துலா லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 2இல் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் சின்ன சின்ன கலகங்கள், யாராச்சும் ஏதாச்சும் சொன்னோம்னா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு உருட்டிக்கிட்டு ஐயோ குழப்பிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தூக்கி போட்டு வேலையாகிறத பார்க்கணும் போதே தேவையில்லாத விஷயத்தை வந்து என்ட்ராகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 8ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் உங்களுக்கு தேடி யாராச்சும் மூளையை போட்டு குறைஞ்சிட்டு தான் இருப்பானுங்க. பட் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை தராது. காரணம் என்னென்னா அது 7 உள்ள குருவுடைய சாரத்தில் போகும்போது பெரிய எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் அதிபதியான புதன் வந்து 3இல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேருக்கு வந்து வெளிநாடு செல்வதற்கான, யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் சந்திரனும் போது நிறைய மாற்றங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் இருக்க முடியாது, அதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபாதிபதி சூரியன் 3இல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, ரொம்ப சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் அது கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் வந்து இந்த வீடு பராமத்துக்காக செலவு பண்ணுறது, டாக்குமெண்டேஷன், புதிய ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் அலையிறது, இந்த மாதிரி அலைச்சல்கள் சில நேரங்களுக்கு ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயந்தான். ஸோ எல்லாமே வளர்ச்சிக்கான விஷயமாக நம்ம தான் மாற்றிக்கணும். ஸோ நல்ல ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி பிரயாணப்பட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் மனதார வந்து அதுக்கு வந்து பிரார்த்தனை அவசியம். ஸோ மனதார இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. விருச்சிக ராசி. ஸோ உங்களது ராசி அதிபதி, ஸோ விருச்சிக ராசின்னும் போதே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
ராசியாதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. அதுவும் வந்து வேலை விஷயங்கள்லாம் வந்து பெரிய லாபங்கள் வரும். ஏன்னா வந்து அது செவ்வாய் வந்து உங்களுக்கு புதனுடைய சாரத்திலேருந்து 2ல் போகும்போது ரொம்ப நல்ல ஒரு பெரிய லாபங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சில நேரங்களில் பேச்சுவார்த்தையில் வந்து சரி திடீர்னு ஏடாகூடமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சில நேரங்களில் ரொம்ப பிளாங்காகி நிற்போம். குடும்ப விஷயங்களில் ஐயோ என்னடா இது கரெக்டான நேரத்தில் பேசாமல் விட்ட சில நேரங்களில் தோணும். ஸோ அந்த சின்ன பிளாங்க் இருக்கும். காரணம் என்ன, சூரியன் புதன் ஒன்றாக இருக்கும்போது அந்த ஒரு அஸ்தங்க தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 2ல் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வார்த்தை ஜாலங்கள், வார்த்தை சம்பந்தமான விஷயங்கள் எங்கேனாச்சும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரெல்லாம் இது வந்துன்னா உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சொத்து விற்பனையை புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ல் வந்து சனி வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயார் நல்ல லாபங்கள், தாயார் அடுத்த கட்டத்தில் வந்து நல்ல ஒரு தாயார் சார்ந்த விஷயங்கள், வீடு வண்டி வாகனங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 5ல், ஸோ 5ல் உள்ள விஷயங்கள் வந்து ராகு. 5ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழந்தைகள் வந்து கொஞ்சம் இடமா பேசுகிறது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுகிறது, நம்மளை எடுத்தறிஞ்சு பேசுகிறது தான் நடக்கும். ஸோ அது கொஞ்சம் வந்து நம்ம விட்டு கொடுத்து போனோம்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான கொஞ்சம் வந்து பசங்களை வந்து இந்த டைமில் ஏதாச்சும் இடமா பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும்போது நிறைய பேரை பார்க்கும்போது நம்ம குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டு அவனை ஏதாச்சும் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு தோணும். அதனால் மற்றவங்களை குத்தம் குறையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு நம்ம வேலையை கரெக்டாக பார்த்துட்டு போனாலே ரொம்ப நல்லது. இது யாருக்கு நடக்கணும் போது விருச்சிக லக்னமாகிறது செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து மற்றவங்களை பார்க்கும்போது அவங்களோட குறை வந்து உடனே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்தவங்க கேட்ட கடன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள், புதிய லோன் அப்ளை பண்ணுறது, தாய்மாமனால் ஒரு நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு வரும். ஸோ எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் வந்து நிச்சயமாக 12ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் செலவு பண்ணி அலைச்சல்கள் இருக்கும். ஸோ எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக நடப்பதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் நடக்கும். பட் அலைச்சல்கள் இருக்கும், சின்ன சின்ன தடைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு 2-3 நாள் 24 25 தேதிக்கு மேலே 27ஆம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாமே சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி புதன். ஸோ 8ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் வரணும் போது, ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பொருள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களும் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து தந்தை சார்ந்த உறவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கிற நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் வந்து மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் நடக்கணும், பிரார்த்தனை ரொம்ப அவசியம். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி குரு வந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை வக்கரமாக போவார். ஸோ வக்கரமாக போகும்போது என்ன மாதிரி விஷயம் போது அது இப்போவே பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பிடிவாதம் பிடிக்கிறது வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா கேதுனாலே நிறைய கேள்விகள் கேட்குறது, இல்லைன்னா எதுவுமே பேசாமல் உம்முன்னு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து யாருக்குன்னா இப்போ தனுசு லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க தான் இது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் வந்து ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் இருக்காதுன்னு வச்சுமே. 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி சனி வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. என்றைக்குமே 2-3 இந்த தொடர்பு இருந்தாலே வந்து நமக்கு தெரியாமல் மற்றவங்க வந்து நம்மளை வேவு பார்க்குறது, நமக்கு தெரியாமல் வந்து கேமரா வைக்கிறது, அப்புறம் நம்ம ஃபோனை ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான்.
3இல் உங்களுக்கு வந்து சனி இருக்குது. அது ராகுடைய சாரத்தில் போகும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ, தனுசு லக்னம் சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சொத்து விற்பனை ஆகாமல் இருக்குது. ஒரு பூர்வீக சொத்தோ வந்து விற்பனை ஆகாமல் அந்த சொத்து விற்பனையாகி ஒரு சொத்து வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு 4இல் வந்து ராகுன்னு இருக்குங்க. ஸோ அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய, அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதெல்லாமே வந்து ஒரு சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். தாயாருடைய விஷயங்கள் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் சின்ன ட்ரீட்மெண்ட், அதுக்கான செலவுகள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன லீகல் இஷ்யூஸோ சின்ன சின்ன ஒரு விஷயங்களுக்கும் சில நேரங்களில் வந்து பராமத்து வேலைகள் சொல்லுங்கள், வீடு பராமத்து வேலை, ஏதோ ஒரு சின்ன செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. 5இல் வந்து குரு வந்து 4ஆம் 5இல் இருக்கும்போது சொத்துக்கள் வந்து கொஞ்சம் அந்த குரு வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுகிறது, எதிர்த்து பேசுகிறது, அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11இல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அது 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ வேலை செய்யுதுங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்ற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் தூக்கி போட்டு போயிட்டிங்கன்னா மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7 ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கடன்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். சில நேரங்கள் வந்து ஐயோ ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தொழிலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆயிடுச்சு கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் வந்து இதுக்கு மெடிடேஷனோ இல்லை லக்ஷ்மி நரசிம்மரையோ, ஒன்றும் லட்சுமி நரசிம்மராக இருக்கணும், இல்லை நரசிம்மர். ஸோ நரசிம்மரை வழிபாடு செய்வதனால் கண்டிப்பாக வந்து இதுக்கான ரிலீஃப் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவுலையுமே கூட பார்த்திங்கன்னா தேவையில்லாத தர்க்கங்கள், ஸோ நீங்கள் வந்து அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறது, அவங்க குடும்பத்தாரை பற்றி பேசுகிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன வழக்குகளோ சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள், அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். 8ஆம் அதிபதி, ஸோ 8இல் சந்திரன் வந்து சிறப்பாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், தாயார் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும். யாருக்கு வரணும் போது யாருக்கெல்லாம் தனுசு லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வீடு சொத்து சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஸ்ட்ரெஸ் வந்தோ, மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களது ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்களை சின்னதாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். ரொம்ப வயசான அப்பாலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈமை கிரியை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சில பேர் இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதி, ஸோ 11இல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு. கோயில் குளம்லாம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேங்க, போயிட்டு வந்தேங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்கும். எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி 12இல் ஆட்சி பலத்தோடு செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறதுனா பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் செலவு பண்ணுறது, அதுக்கான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு அலையிறது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களுக்காகவும் நம்ம வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருப்பதற்கான ஆகும் நிறைய இருக்குது. குழந்தைகள் விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். எல்லாமே நல்லது தானே, எல்லாமே குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்காக பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கணும் தான் இது நடக்கும். மற்றவங்களும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. சும்மா போய் ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பரிகாரமோ அது இதை செய்கிறத விட மனதார இறைவனை உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி, ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி சனி 2இல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. அந்த 2, 3 சம்மந்தமும் இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி 3இல் உள்ள ராகுடைய சம்மந்தப்படும் போது பின்னாடி யாராச்சும் நம்மளுக்கு பின்னாடி இருந்து கலகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது வந்து நட்சத்திர சாரத்தில் வரும்போது நமக்கு மறைமுகமாக வேலை பார்ப்பாங்கன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது குடும்பத்துலேயும் இருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடங்களையும் இருப்பதற்கான இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 3இல் வந்து ராகு, ஸோ 3இல் ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது புதன் வந்து 11இல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வருமானம் அது புதனுடைய சாரணும் போதே
6-11 சம்மந்தப்படும் போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், புதிய மாற்றங்கள், புதிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். 4ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு வருமானங்களை அள்ளித் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயந்தான். இது வந்து என்னென்னா ராகுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் வெளி மாநிலங்கள், வெளி வட்டாரங்களுக்கு வந்து போகிறது அலைச்சல்கள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு, ட்ராவல் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். ஏன்னா 12 புதன் கூடவே வந்து அது ராகுடைய சரதம் 3 இருக்கும்போது 6-9 கண்டிப்பாக அந்த ட்ராவலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியில் இருக்கிற கேதுவுடைய சாரத்தில் போகிறனால லாபங்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாகவே முடிஞ்சாலும் அந்த ஒரு டென்ஷனுங்கிறது வந்து போகும் வேலையில். ஸோ ஆனாலும் எல்லாமே வெற்றிகரமாக நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் அள்ளி தருவது, குழந்தைகளுடைய வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதி இப்போ 10க்கு 8 இருக்கனால பேராசை காட்டி மற்றவர்கள் வந்து நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் குருவுடைய சாரத்தில் சில நேரங்களில் வந்து குழந்தைகளோட கேள்விகள், குழந்தைகளோட விஷயங்கள்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான புதன், ஸோ 6-9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இடங்கள்ல இருக்குன்னா கொஞ்சம் வந்து அந்த புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், சின்ன சின்ன கேள்விகள், நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு நிறைய கேள்விகள் வரும். பட் இருந்தாலும் அது வளர்ச்சியாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற லைட்டாக வந்து போவதையும் தடுக்க முடியாது, அதுதான் உண்மை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி சந்திரன் நல்ல சாரத்தில் போகும்போது இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல சந்தோஷமாகவும் குதூகலமாக இருப்பீங்க. யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களாம் சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் 8, ஸோ 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 12 இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும், அதுவும் வந்து உங்களுக்கு வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பின்னாடி வந்து நிறைய பேசுவாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு புறம் பேசி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்பா வகைரா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை மேற்படிப்புகள் அயல்நாடு சென்று படிக்கிறவங்களுக்குலாம் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். மற்றபடி மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களாம் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருந்து அதுவும் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு குருவுடைய சாரத்தில் போகும்போது படிப்பு சம்மந்தமான விஷயங்களை நிறைய பேர் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள், வேறு ஏரியாவுக்கு வந்து பிரயாணம் பண்ணலாம். ஸோ மேற்படிப்புக்காக வந்து வெளிநாடு பிரயாணம் பண்ணணும்னு எண்ணம் உடையவங்களுக்கும் அதுவும் சித்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரும்னா பிரார்த்தனை அவசியம். 12 நிறைய கிரகம், அதுவும் 8ஆம் அதிபதி 12 இருக்கும்போது மறைமுகமான எதிரிகள், பாஸே வந்து உங்களை வந்து பின்னாடி வந்து போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்கள் பாஸோ உங்களுக்கு மேலிடமோ நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்கள் முதலாளியோ வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது பின்னாடி உங்களை பற்றி தவறுதலாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும், மகர லக்னமாக வந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் இதை பற்றி பெருசாக கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. என்னை பொறுத்தவரை எது எப்படி இருந்தாலும் சரிங்க, பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் பிரார்த்தனை கண்டிப்பாக பண்ணுங்கள். கும்பராசி, ஸோ கும்பராசிக்கு வந்து உங்களது ராசியிலே சனி இருக்கிறார், அது வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும், குடும்பத்துக்காக இதை பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும், நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் போது யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களும் ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2ஆம் அதிபதி 3, ஸோ என்றைக்குமே 2ஆம் அதிபதி 3 3ஆம் அதிபதி 2 இருக்கும்போது கொஞ்சம் வந்து இந்த கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு தெரியாமல் ஒரு கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது யாரெல்லாம் வந்து கும்ப லக்னம் குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக நடப்பதற்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 2இல் ராகு, ஸோ 2இல் ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பம் 11 இருக்கும்போது 8ஆம் அதிபதி வந்து 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி தருவதற்கான, குடும்பத்திற்கு திடீர் பண வரவு வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான்.
குழந்தைகளோட வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா அபரிதமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 11 இருக்கும்போது இந்த ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷங்களும் நல்ல திடீர் அதிர்ஷ்டங்களும் வராத காசு திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ல் வந்து குரு, நான் முதல்ல சொன்ன 3ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயம். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு தாய் தந்தையரெல்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் புதிய விசா புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் விற்பனையாகி இன்னொரு சொத்துலேருந்து இன்னொரு புது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பொருள் வரவனால் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் கும்ப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாரம் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வந்து அந்த வியாழன் வெளியில் வந்து சின்ன சின்ன மனசலனங்கள், குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. மற்றபடி 7ஆம் அதிபதி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெரிய இது என்னென்னா கொஞ்சம் வந்து புதன் வியாழனில் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 11ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பணம் வருவதற்கான நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 8ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது திடீர் லாபங்கள், யாராச்சும் காசு தராமல் வந்து டாச் பண்ணியிருக்காங்க, இப்போ பிடிச்சி கொடுக்குறீங்கன்னா காசு வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ சின்னதாக ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக வரணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுவும் 8ஆம் அதிபதி வந்து 11 திடீர் விபரீத ராஜகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த விபரீத ராஜகத்தினால் ஒரு பெரிய லாபங்களும் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக வருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தையினால் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய பொருள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக அவங்களுடைய விசா வந்து ரெனியூவல் ஆகிறது, ஒரு வேலை எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள், ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து 11ல் உள்ள புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களை அள்ளி தந்துடும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குது உங்களுக்கு பெருத்த லாபங்களை கண்டிப்பாக தொழிலில் எதிர்பார்க்கலாம். 11ல் வந்து சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு உல்லாசமாகவும் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள். மற்றபடி கஸ்டமர்ஸ் போது நல்ல ஒரு வியாபாரத்திலும் வந்து பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கும். நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைச்சி நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, மற்றபடி புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக புதிய ஒரு புதுசாக வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லை புதுசாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நல்ல க்ரோத் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை 11ஆம் 12லிருந்து நிறைய வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் செலவுகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் வந்து இந்த 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது சில செலவுகள் நம்மளை அறியாமல் வரும். குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நடக்கும். பட் எல்லாமே சுப நிகழ்ச்சிகளாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், நல்ல செலவுகளாக நம்மளே மாற்றிக்க வேண்டியது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது கும்ப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்போது மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் வந்து ரொம்ப சிறப்பான, என்னை பொறுத்தவரை வந்துங்க சும்மா பரிகாரம் பண்ணுறது அதை பண்ணுறதுன்னு சொல்லி காசை விரயமாக்காமல் பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள். அது ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி குரு வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் குரு வந்து வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல பெரும் வருமானங்களை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தர்க்கங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த கேம் சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னா குடும்பத்தில் இருக்க ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து நம்மளை வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். ராசியிலே வந்து ராகு இருக்கிறது. ஸோ ராசியிலே ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே ராகு இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மற்றவங்களுக்கு கொடுக்கும். நம்ம ஈகோவாக இருக்க மாட்டோம்,
அது வந்து புதனுடைய அந்த 4 7ஆம் அதிபதியுடைய அந்த சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பெருசாக வீடு கட்டணும், பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பெரிய லெவலில் நான் ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு எண்ணங்கள், பெரிய தொழில் பண்ணணும், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களும் ஆசைகளும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல ஆசை தானே, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கான முயற்சிகளும் இது யாருக்கெல்லாம் வரணும் போது மீன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் அந்த ஒரு ஈகோ, நான் பெரிய விஷயங்கள் பண்ணணுங்கிற ஒரு ஆசைகளும் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஆட்சி பலத்துடன் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல பொருள் வரவை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல பொருள் வரும், நல்ல ஒரு ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் பண்ணுவோம், பெண்கள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து அது குருவுடைய சாரத்தில் போகும்பொழுது ஏதாவது குடும்பத்தில் வந்து பெரிய பணம் சம்மந்தமான விஷயங்கள், பணம் சம்மந்தமான விஷயங்கள், இல்லை குடும்பத்தில் உள்ள ஒரு கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள், ஏதோ ஒரு வில்லங்கத்தை வச்சு கொஞ்சம் சண்டை போடுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யாருக்கெல்லாம் நடக்கணும் வந்து மீன லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா வீடு சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் சின்ன செல்ல போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது. வந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இல்லை மற்றவங்களாம் இதை பற்றி கேர் பண்ணிக்க வேண்டாம். 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கேள்விகள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய கேள்விகள் கேட்பாங்க, இது எப்படி அது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் நோண்டுவாங்க. பட் இருந்தாலும் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதிக்கு வந்து சந்திரனாக வரும்போது நிறைய சின்ன சின்ன செலவுகள் வாரத்தின் முற்பகுதியில் ஏற்பட்டால் பிற்பகுதியிலேருந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஏற்றங்களமான விஷயங்களும் நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழனில் மட்டும் சின்னதாக ஒரு மனசலனங்கள், ஒரு சஞ்சலங்கள் இருக்கும் குழந்தைகளை நினச்சி. ஸோ அதுக்கப்புறம் அதுவும் சரியாக போயிடுங்க. 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் ஏதாச்சும் எடுக்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது சில பேருக்கு வந்து வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம், கொஞ்சம் வந்து அங்கங்கே அலையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். ஸோ லோன் கிடைக்குமானா கண்டிப்பாக லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புது வேலை கிடைக்கும், பட் ஆனால் சின்னதாக ஒரு நெருக்கடி இருக்கும். ஸோ அந்த நெருக்கடியிலேருந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்களையும் கொஞ்சம் ஈகோவையும் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ அதனால் வந்து அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா போதும். இது யாருக்கு மேஜராக நடக்கும் அப்படின்னும் போது இது வந்து மேஜராக வந்து மீன லக்னமாக இருந்து கேது தசா புத்தி அந்தரம் நடக்கும், மேஜராக நடக்கும். அதுவும் அப்பா சம்மந்தமான விஷயங்கள் அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அப்பாவை திட்டுறது, எங்கள் அப்பாவை பேசிட்டுன்றது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். இல்லைனா இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களால் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேர் இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் வந்து சுக்கிரன் குருவுடைய சாரத்தில் வந்து பார்த்து பேசணும். யார்கிட்டயாச்சும் பேசும்போது எதாவது பிடிவாதமாக பேசிடுவோம், அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தோடு 10ஆம் அதிபதி இதில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து பெரிய வளர்ச்சிகள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். 10ஆம் அதிபதி குரு 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் அது கொஞ்சம் ஸ்லோவாக வருதோ அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் அது ஸ்லோவாக வருதுன்ற ஃபீலெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் இன்னும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக வந்துடும். ஸோ அதனால் வந்து அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுங்க. நல்ல சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. 11ஆம் தேதி 12ல் இருக்கும்போது உங்களது மூத்த சகோதரர் நல்ல வருமானங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து சில விஷயங்கள், அதாவது உங்களுடைய விஷயங்களுக்காகவே நிறைய வந்து செலவு பண்ணிப்பீங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கணுங்கிற விஷயமா இருக்கும். சில பேருக்கு வந்து தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கும் நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம இது யாருக்கு நடக்கணுமோ மீன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும் தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நான் எப்போதும் சொல்கிறது தான் பிரார்த்தனை. ஸோ இந்த பிரார்த்தனை என்ன சார், எப்போ பார்த்தாலும் பிரார்த்தனைன்னு சொல்லிக்கிட்டு என்னத்த இருக்க போதுங்கன்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்துங்க, லைஃப்பில் வந்து அப்பா அம்மா இவங்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டம் வரை தான் நம்ம கூட வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம கூட வரப்போகிறது நமது இறைவன் தான். ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம எல்லார்ட்டையும் வந்து பகிர முடியுமானா பகிர முடியாதுங்க. ஏன்னா வந்து சில விஷயங்களை நண்பர்கள்ட்ட பழகும்போது நம்மக்கிட்ட ரொம்ப
இப்போ கரிசனமாக கேட்குற மாதிரி கேட்டு பின்னாடி சிரிச்சிடுவாங்க. இவ்வளோ தெரியுமா அவனை பற்றி அப்படின்னு சொல்லி சிரிச்சிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் பகிர முடியாது. மனைவிக்கிட்டேயே கூட எல்லா விஷயம் பகிர முடியாதுன்னு தான் உண்மையான விஷயம். ஸோ அப்போது நமக்கு ஒரு ஆள் தேவை. அப்போ இறைவன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ இதில் வந்து எனக்கு நல்ல ஒரு கருத்தை சொன்னது யாருன்னா, எனக்கு ஒரு குருவாக இருந்தவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய ஆளுங்க. ஸோ அவர் வந்து பெரிய ஆள். ஸோ அவர் வந்து அவர்கிட்ட ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி பெரிய லெவலில் வரும்போது மகாதேவர் ஐயர் அவர் பேர். நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், மகாதேவர் ஐயர் நடிச்சிங்கனாலே தெரியும். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கிளாஸ்லாம் நடந்தது ஒரு 3.5 நாட்கள் வந்து அதை தங்கி இருந்து படித்தோம். ஸோ படித்து அதை கேட்கும்போது அவர் எல்லாமே சொல்லி கொடுத்து அது பிரசன்னத்தை பற்றிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போது கிளாஸ் முடிஞ்சு எண்டிங் ஆகும்போது ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஏன்னா அங்கே தங்கி இருக்கும்போதே எல்லோரும் அவருக்கு வந்து ஒரு 75+, 75+ இருக்கும். அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, அங்கே தங்கி இருக்கும்போது நம்ம பார்த்த விஷயம், அவர் காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றாருங்க. 3 மணிக்கு எழுந்துச்சி அந்த வயசுலேயும் வந்து குளிச்சுட்டு அவர் உட்காந்து பிரார்த்தனை, பூஜை, புனஸ்காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடுறாரு. அதை பார்த்தே சொன்னாங்க, என்ன மனுஷனையா இந்த வயசுலேயும் எழுந்துச்சி காலையில் எழுந்துச்சி இது பண்ணுறாரு, நம்மளாம் ஒரு 6 மணிக்கு எதிரிக்கிறதுக்கே வந்து தடுமாறுறோம் அப்படிங்கிற லெவலில் வந்து பேசினாங்க. பட் ஆனால் அந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன விஷயம் தான் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஜோதிடன், நான் வந்து ஒரு பிரசன்ன ஜோதிடன், நான் வந்து பிரசன்ன மாறுடம் இதெல்லாமே கோயில்களுக்கு இதெல்லாமே பண்ணிட்டு கொடுக்குறேன். பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து என் ஜாதகத்தை தொட்டே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாருங்க. ஒரே ஷாக் ஆச்சு. என்ன சார் சொல்கிறீங்கன்னு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து காலையில் எழுந்து என்னோடய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நான் பூஜை பண்ணிடுவேன். என்னோடய பூஜை புனஸ்காரங்களை வந்து நான் கைவிடுறதே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து அது எத்தனையோ 7.5 சனி வந்திருக்கு, ஜென்மகுரு வந்திருக்கு, என்னென்னோ வந்திருக்கு. பட் எதுவுமே என்னை பாதிக்கலை. காரணம் என்னென்னு, எனது பூஜை என்னோட இருந்தது, என் தெய்வம் என்னோட இருந்து என்னை எல்லாத்துலேயும் காப்பாற்றுச்சின்னு சொன்னாருங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஆள் வந்து அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லும்போது எனக்குலாம் பிரமிப்பாக இருந்தது. நீங்களும் கடைப்பிடிங்க. ஏன்னா வாக்குப்படிதம் வரணுன்னாலும் சரி, டே டு டே லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் இறைவனிடம் சரணடைஞ்சால் கண்டிப்பாக வந்து அது பெரிய லெவலில் கொண்டு போகணும் தான் உண்மையான விஷயம். நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதை வந்து சும்மா நீ இது செஞ்சால் இது வரும், இது செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்ற லெவலில் தான் போகிறோம். பட் அந்த மாதிரி வியாபாரம் இறைவன்கிட்ட பேசாதீங்க. மனதார இறைவனை வந்து சரணடைங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு அடுத்த லெவலில் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நமக்குள்ளவே அந்த இறைவன் ட்ராவல் ஆகிறத நம்ம வந்து உணர முடியும். ஸோ பண்ணி பாருங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. இது என்ன திசை நடக்குது, என்ன இது இருக்குது, அதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. ஒரு இறைவனை மனசார பிரார்த்தனை பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக பார்க்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பயனடையும். ஏன்னா இது வந்து என் லைஃப்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என் லைஃப்பில் வந்து என்றைக்கு நான் அந்த ப்ரேயருங்கிற ஒரு விஷயத்தை தொட்டணும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நான் முன்னேறுவதை என்னால் பார்க்க முடியும். நீங்களும் கண்டிப்பாக முன்னேறணும். உங்களது சங்கடங்கள் பிரச்சனைகளும் தீரணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.